ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த மகர ராசி, மகர லக்ன, உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான ஆகஸ்ட் 2025க்கான மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 8 குடையனுமான சனி 3ஆம் இடமான மீனத்தில் வக்கரகதியில் இருக்கிறார். 7.5 சனியில் கழிவு சனி பட்டப்பாடுகள் போதும், கிடைத்த படிப்பினைகள் போதும் என்று நினைத்த உங்களுக்கு இன்னும் கஷ்டம் தீரவில்லையே என்று நினைக்கிறீர்கள். இது சனியினுடைய வக்கரகதியால் சிறிது உங்களுக்கு மற்ற கிரகங்களும் சரியான நிலையில் இல்லாததால் ஏற்படுகிறது. உங்கள் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பது கடினம். பொருளாதாரம் மேம்படும். பண வரவு நன்றாக இருக்கும். உங்கள் தைரியம் வீரியம் மேலோங்கும். முயற்சிகள் யாவும் மிகவும் கடின உழைப்புக்கு பின் பலிதமாகும். இளைய சகோதரர்கள் ஒத்து வருவது கடினம். சனி பார்வை 5ஆம் இடமான ரிஷபம், 9ஆம் இடமான கன்னி, 12ஆம் இடமான தனுசில் விழுகிறது. எனவே குழந்தைகளின் நடவடிக்கைகளிலும் நட்பு வட்டத்திலும் கவனம் தேவை. அவர்கள் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனம் வைக்க வேண்டும். தந்தையின் உடல்நிலையிலும் உரிய மருத்துவ சிகிச்சை எடுத்து பராமரிப்பது நன்மை தரும். விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும், தவிர்க்கவும் முடியாது. அதை உபயோகமான விரயமாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில் இருக்கிறது. 3, 12 குடைய குரு 6ஆம் இடமான மிதுனத்தில் இருக்கிறார். இது ஒரு சாதகமான அமைப்பு இல்லை. எனவே உங்கள் முயற்சிகள் வெற்றி பெற நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டி வரும். 12 குடைய குரு 6இல் இருப்பதால் கடன் வாங்கி செலவழிக்கும் சூழ்நிலை ஏற்படலாம். எதையும் யோசித்து செயல்படவும். விரயங்கள், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வீட்டில் உறவினர்கள் வருகையாலும் கொண்டாட்டங்களாலும் விசேஷங்களாலும் விரயங்கள் அதிகமாக இருக்கும். அலைச்சல்களும் இருக்கும், தவிர்க்கவும் முடியாது. குரு பார்வை 10ஆம் இடமான துலாம், 12ஆம் இடமான தனுசு, 2ஆம் இடமான கும்பத்தில் விழுகிறது. எனவே குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். பணவரவு நன்றாக இருக்கும். பொருளாதாரம் மேம்படும். உங்கள் சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். ஆனால் விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கவே செய்யும், தவிர்க்கவும் முடியாது. தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். எதிரிகள் பலமிழப்பர். பழைய கடன்கள் அடைப்படும். உடலில் இதுவரை இருந்த நோய்கள் தீர வழி உண்டு. புதிய கடன்கள் ஏற்படும். 4, 11 குடைய செவ்வாய் 9ஆம் இடமான கன்னியில் இருக்கிறார். எனவே சுக சௌகரியங்களுக்கு குறைவில்லை. வீடு மனை வாகன யோகங்கள் நன்றாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்து வருவார்கள். இந்த செவ்வாயுடைய நிலைமை உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருப்பதால் இந்த பலன்கள் கிடைக்கும். 5, 10 குடை சுக்கிரன் 6ஆம் இடமான மிதுனத்தில் இருக்கிறார். இதுவும் அவ்வளவு சாதகமான சூழல் இல்லை. குழந்தைகளின் ஆரோக்கியம், நடவடிக்கை, நடத்தை, நட்பு வட்டம் இவற்றில் நீங்கள் கவனம் வைக்க வேண்டும். அதேபோல் தொழில், வியாபார, உத்தியோக வகையிலும் பிரச்சனைகள் வரலாம். முன்னேற்ற தடை இருக்கலாம். புதிய வேலை மாறுவோமா, வேறு இடம் செல்வோமா என்ற எண்ணம் இருந்தால் இந்த மாதம் அதை ஒத்தி போடுவது உங்களுக்கு நன்மை தரும். பெண்களின் தேவைகள் பூர்த்தியாக கடினமாக உழைக்க வேண்டி வரும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மிகவும் போராடி முன்னேற வேண்டி இருக்கும். கலைத்துறையினருக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை. திருமண ஏற்பாடுகளை தள்ளி போடலாம். காதல் வாழ்க்கை கரடுமுரடாக இருக்கும். 6, 9 குடைய புதன் 7ஆம் இடமான கடகத்தில் இருக்கிறது. எனவே மாணவர்களுக்கு இந்த மாதம் நன்றாக இருக்கிறது. இவற்றால் தங்கள் சுய முயற்சியால் முன்னேறக்கூடிய நேரமாக இருக்கிறது. கல்வி கேள்விகளில் மாணவர்கள் மேம்படுவர். நினைத்த இடத்தில்
விரும்பிய பாடங்களை படிக்கும் சூழ்நிலை கிடைக்கும். உயர்கல்வியோ ஆராய்ச்சி கல்வியோ எல்லாவற்றிலும் மேன்மையாக வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். 7 சந்திரன் 10ஆம் இடமான துலாத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். ஒருவருக்கொருவர் உடல்நிலையை பார்த்து கொள்ள வேண்டும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளும் ஒத்துழைப்பர். 8 சூரியன் மாத முதற் பகுதியில் 7ஆம் இடமான கடகத்திலும் மாத பிற்பகுதியில் 8ஆம் இடமான சிம்மத்திலும் சஞ்சரிக்கிறார். இது அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை. அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மிகவும் சுமாரான மாதமாக இருக்கிறது. சூரியனோடு கேத்து வேறு சேர்ந்து சிம்மத்தில் வரும்போது இருப்பதால் மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் இருக்கும். இதுவா அதுவா என்று முடிவெடுப்பதில் உங்களுக்கு மிகவும் சிரமங்கள் ஏற்படும். 2 இருக்கும் கும்ப ராகுவாலும் 8 இருக்கும் சிம்ம கேத்துவாலும் ஏற்படும் சஞ்சலங்கள் குழப்பங்கள் பிரச்சனைகள் தீர தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் இந்த மாதம் உங்களுக்கு நன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் 23, 24, 25 மாலை வரை. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். உங்கள் பிறந்த ஜாதகம் தசை நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.